சட்டிலா, நிதானமா, தடங்கல் இல்லாம நல்லா பிரசன்ட் பண்ணதா எனக்கு தோணுது. அப்புறம் கடைசியா, இது வந்து விமர்சனத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொது மனிதனின் பார்வை. ஓ ஓடி, ஓடி, ஓடி இவ்ளோ புரமோஷன். ஆ விக்ரமுக்கு. எனக்கு தெரிஞ்சு மகாநதி வந்த புதுசுல, அந்த ஆடியோ லான்ச்சுக்கே வந்து சந்தான பாரதி அவர்கள், கமல், அப்புறம் வாலி. இவங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த படத்துக்கான ஐ திங்க் ஆமா. பேசி ஒரு ஆடியோ கேசெட் மாரி தான் வந்து ஏன்னா மகாநதி குணால வந்து அவ்வளோ பாடல்கள் கிடையாது. ஸோ ஆமா. புரமோஷன்ங்கிறத கமல் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராரு. அ குறிப்பா இந்த புரமோஷன்ஸ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நெறைய பேசுறதும், மணிரத்னம் வந்து அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் அவரு. என் படங்கள் தான் பேசணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கும்போதும், எனக்கு இது எல்லாமே வந்து டிஸ்கனெக்டடா தெரிஞ்சது. ஹவ் டிட் யூ ஃபீல் அபவுட் திஸ் புரமோஷன்? இவ்ளோ புரமோஷன்ஸ் தேவையா இதுக்கு? இந்த டு பி மாதிரியான ஹானஸ்ட் இப்ப எனக்கு ப்ரமோஷன் எல்லாமே ஒரு நம்பிங் எஃபெக்ட் தான். அதாவது எனக்கு படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த படத்த போய் நான் பார்த்துடுறேன். கோட் என்ன ப்ரமோஷன் எனக்கு தெரியாது. ஆனா கோட் சரி நம்ம போய் பார்ப்போம். ஐ லைக் வெங்கட் பிரபு. ஸோ வெங்கட் பிரபுக்காக கோட்ட போய் பார்க்கணுங்கிறது தான் என்னோட கோல் அதுல. அதாவது விஜய் எனக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னாலும், அந்த டைரக்டர் பிடிக்கும். மாநாடெல்லாம் விரும்பி பார்த்த படம்ங்கிறதுனால, அந்த